ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் இன் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க, பால்கோவா. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பால்கோவா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேங்க. ஒரு அகலமான கடாயில், அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் பாலை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா காய வச்சுக்கணும். லிட்டர் பாலுக்கு சர்க்கரை வந்து ஒரு 1/4 கிலோ அளவு சர்க்கரை இருந்தால் போதுங்க. கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆகும். சின்ன பாத்திரம்னா கொஞ்சம் லேட் ஆகுங்க. இதுக்கு வந்து பால் சர்க்கரை 2 மட்டும்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாலை ஊற்றிட்டு கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து பால் பொங்கி வர வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. இப்போ பாருங்கள், பால் காஞ்சிருச்சு, பொங்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து பால் உங்களுக்கு வந்து பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிம் பண்ணிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி ஆடை கட்டும் இல்லையா, இந்த ஆடையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைடெலாம் எடுத்து விட்டுட்டே வரணும். நம்ம 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கிறது வந்து உங்களுக்கு 1/4 லிட்டர் அளவு வர வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் அப்படியே நீங்கள் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வந்து மாற்றி மாற்றி வச்சு பக்கத்துலேயே கூடயே இருந்து செஞ்சுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா அந்த ஆடைகளெல்லாம் எடுத்து விடுங்க. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பால் வந்து சுண்டிருக்கு. உங்களுக்கு வந்து எப்போனா ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகும். அதுக்காக ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் தீஞ்சிடும். ஸோ அதனால நீங்கள் பக்கத்துலேயே இருந்து தேவைப்படும் போது ஃபுல் ஃப்ளேம்லேயும் அப்புறம் கொஞ்சம் குறைச்சி வச்சு கலனை விட்டே இருங்க. இந்த மாதிரி எடுத்து விடுங்க. 1 லிட்டர் பாலில் பால்கோவா செய்கிறோன்னா அதுக்கு மினிமம் வந்து 1 hour ஆகுங்க. கொஞ்சம் லேட் ஆகும் தான். பாருங்கள், இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே போல் நீங்கள் 1 லிட்டர் பால் எடுத்து செய்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு 1/4 கிலோவோட கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ அளவு 200 கிராம்ஸ் அந்த அளவு தான் நமக்கு வந்து பால்கோவா கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததை விட எந்த அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? கெட்டியாகிட்டே வருது. பாலை நல்லா சுண்ட விடணுங்க. இல்லை வேறு ஒன்றுமே இல்லை. பால்கோவா வந்து ரொம்ப ஈஸியான வேலை, பட் கொஞ்சம் லேட் ஆகும். அதே அளவு வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்தளவு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே மறுபடியும் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். மறுபடியும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் எடுங்க. அப்படி கிடைக்கலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து திக்னஸ் கொடுக்கும். இல்லைன்னா நார்மல் என்ன உங்களுக்கு பால் கிடைக்குதோ அந்த எந்த பாலை வேணாலும் செய்யலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வந்து நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அவ்வளோதாங்க, நம்மளோட பால்கோவா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவரு. இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. உங்களுக்கு நெய் பிடிக்காதவங்களாக இருந்தால் நீங்கள் நெய் சேர்த்துக்கவே தேவையில்லை, ஆப்ஷனல் தான் இது. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்படி திரண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ வந்து அதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க எந்த அளவு இருக்குன்னு. பாருங்கள், இப்படி எடுத்து விட்டு அந்த மாதிரி இருக்கா? இன்னும் ஒரு 5 minutes தான் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஓரளவு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வரணும். அவ்வளோதான், நம்மளுடைய பால்கோவா வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த கடாயில் வந்து ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இது ஒரு 5 minutes கழிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்மளுடைய பால்கோவா வந்து நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ பவுலில் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பால்கோவா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவு இருக்குன்னு. பாருங்கள், கடையில் இருக்க மாதிரியே இருக்கா? எவ்வளோ சூப்பராக, பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.